அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பார்ட்னர் பெட்டர். இந்த சீரீஸில் நம்ம ஆல்ரெடி லவ் லாங்குவேஜஸ், ஃபைட் லாங்குவேஜஸ்னு நிறைய வீடியோஸ் ஏர்லியராக பார்த்துருக்கோம்ல. இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். வாட் டர்ன்ஸ் யுவர் பார்ட்னர் ஆஃப் அப்படின்னா, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் பார்ட்னரோட அந்த ஹாப்பி வைபை சட்டுன்னு ஸ்பாயில் பண்ணிடும். சில பேர் நார்மலாக பேசிகிட்டு இருக்கப்பவே ஜஸ்ட் செகண்ட்ஸில் அப்படியே மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. அது ஏன்னு நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கான்ஷியஸாக அதே போல் ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் பார்த்துக்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸைட்டடாக சொல்ல வர அந்த மொமெண்ட், அந்த சுச்சுவேஷனில் ஒரு வேளை அவங்க கொஞ்சம் இமோஷனலி ஹை டோனில் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உடனேயே ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிற, மெதுவாக பேசு, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது அவங்களோட அந்த ஹை எனர்ஜியை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் மெதுவாக பேசுன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் அந்த டோன் அண்ட் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் டிசைட்ஸ் எவ்ரிதிங். அவங்களோட இமோஷன்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் வெல்கம் பண்ணலைங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிடும். ஸோ மெதுவாக பேசுன்னு பிளண்ட்டாக சொல்கிறதுக்கு பதில், நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு எனக்கு புரியுது, எனக்கு அது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ஸோ நம்ம இதை கொஞ்சம் காமாக மெதுவாக டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இமோஷனலி ஷட் டவுன் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ கரெக்ட் பண்ணாமல் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.